ஆறாம் வகுப்பு வரலாறு. சிந்துவெளி நாகரிகம். கற்றலின் நோக்கங்கள். சிந்துவெளி நாகரிகத்திற்கும் பிற சமகால நாகரிகங்களுக்கும் உள்ள தொடர்பை அறிந்து கொள்ளல். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதை புரிந்து கொள்ளல். இந்த நாகரிக மக்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளல். சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த முக்கிய இடங்களை கண்டறிதல். இந்த இடங்களை நில வரைபடத்தில் அடையாளம் காணுதல். மெசபொட்டாமியா நாகரிகம் 3500 முதல் 2000 கிமு. எகிப்து நாகரிகம் 3100 முதல் 1100 கிமு. சீன நாகரிகம் 1700 முதல் 1122 கிமு. சிந்துவெளி நாகரிகம் 3300 to 1900 கிமு. மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து நாகரிகங்களும் நதிக்கரை நாகரிகங்கள் ஆகும். காலக்கோடு. மெசபொட்டாமியா நாகரிகம் 3500 முதல் 2000 பொது ஆண்டு முன்பு வரை. சிந்துவெளி நாகரிகம் 3300 முதல் 1900 பொது ஆண்டு முன். எகிப்து நாகரிகம் 3100 முதல் 1100 பொது ஆண்டுக்கு முன்பு. சீன நாகரிகம் 1700 முதல் 1122 பொது ஆண்டுக்கு முன்பு. தொடக்க காலத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். அக்குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாகின. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்கள் ஆயின. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர்? மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்தார்கள். வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருந்தன. ஹரப்பா புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார். அந்த பாழடைந்த செங்கற் கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றாகும். கிபி 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார். ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தார்கள். எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றனர். தகவல் பேழை. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் ஆகும். தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகிறார்கள். வான்வழி புகை படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்த புல வருடியை அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனர் பயன்படுத்துகின்றனர். எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். கால வரையறை. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பார்த்துருவோம். இந்திய தொல்லியல் துறை ASI ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது. கால வரையறை. புவி எல்லை தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம். காலம் கிமு 3300 முதல் 1900 வரை. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள் இருந்தன. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்டவை இருந்தன. தகவல் பேழை. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலமாகும். இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அதாவது இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க, அப்படியே பார்த்துக்குங்க. இந்திய எல்லையில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். ஹரப்பா நாகரிகம். நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். அதற்கான காரணங்கள்: சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும். நகரம் திட்டமிட்ட 2 பகுதிகளாக இருந்தது. அதில் ஹரப்பா நகரின் திட்டமிட்ட 2 பகுதி: மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பு நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது. அது கோட்டை எனப்பட்டது. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்தன. கீழ் நகர அமைப்பு. நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது. அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது.
மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது. கிமு புது ஆண்டுக்கு முன் 7000ஐ ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தெருக்களும் வீடுகளும். தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்படுகின்றன. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியல் அறையும் இருந்திருக்கின்றன. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. கழிவுநீர் அமைப்பு. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால் செங்கற்களை கொண்டும் கல்தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென்சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. வீட்டிலிருந்து கழிவு நீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. பெருங்குளம் மொஹஞ்சதாரோ. இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்திற்காக மிக பழமையான சான்று எனலாம். இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. வடப்புறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன. அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது. தானிய களஞ்சியம். ஹரப்பா தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டமைப்பு ஆகும். இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் எச்சங்கள் சிதறி காணப்பட்டன. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிகரியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது ஆகும். மாபெரும் கட்டடங்கள். மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரும் பொது கட்டடம் கூட்ட அரங்கு ஆகும். இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பரந்து விரிந்த கூடம் ஆகும். வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். மெசபொட்டோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபொட்டோமியாவில் உள்ள சூமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளனவை இதை உறுதிப்படுத்துகிறது. சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நகரம் சின் என்பவர் சிந்து வெளி பகுதியில் உள்ள மெலுக்கா எனும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம் சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினர். பாரசீக வளைகுடா மற்றும் மெசபொட்டோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்து வெளிப்பகுதியிலும் காணப்படுகின்றன. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது. கப்பல் கட்டும் தளம். எங்கனா லோத்தல். தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டம் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சமர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றில் கரையில் அமைந்துள்ளது. மொஹஞ்சதாரோ தலைவர். அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடன் வலது கை மேல் பகுதியில் உள்ள சிறிய அணிகலனுடனும் காணப்படுகிறது. அதன் தலை மூடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படும் 2 துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இதுபோன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்பம். சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர்.
குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களின் இதுதான் மிக சிறிய பிரிவு ஆகும். தகவல் பேழை மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு ஆகும். மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது. நடனமாது என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்று உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன என்றார். KVD கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் பாகிஸ்தானில் இன்றும் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா? பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையே நாம் நோக்க வேண்டியுள்ளது. உடை பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர் என்று தெரிகிறது. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. அன்பும் அமைதியும் குடியிருப்புகள் தரை மட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்தது கிடைத்துள்ளன. அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுக்கு ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர். அணிகலன்கள் ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர். கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்திருந்தனர். தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுறந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன. தகவல் பேழை சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை, அதாவது கார்னிலியன் பயன்படுத்தினர். அவர்களை நிர்வகித்தது யார்? நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஓர் அதிகார மையம் இருக்க வேண்டும் என்று வரலாற்றாசிரியர்கள் நம்புகின்றனர். தொழில் சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. எனினும் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வணைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகிறது. அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்துள்ளனர். கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது. அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர். மட்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர். அவை தீயிட்டு சுடப்பட்டன. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ண நிறத்தில் இருந்தது. அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை செய்தனர். அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் காணப்படுகின்றன. சமய நம்பிக்கை சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரம் கிடைக்கவில்லை. அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. கலைத்திறன் பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துக்கள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை கொறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடமாடும் ஆண் பொம்மை போன்றவற்றின் கிடைத்துள்ளன. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றன. ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன? கிமு 1900ஆம் ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. அதற்கு கீழ்கண்டவை காரணங்களாக அமைந்திருக்கலாம். ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல் ஆகியிருக்கலாம் என்று கணித்திருக்காங்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஆன கார்பன் 14 ஐ பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள். உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று சிந்துவெளி நாகரிகம். பழமையான 4 நகரங்களில் பெரிய பரப்பரப்பு கொண்டது சிந்துவெளி நாகரிகம். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம் சிந்துவெளி நாகரிகம். மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு சிந்துவெளி நாகரிகம். சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது என்கன சிந்துவெளி நாகரிகத்தில். மீள்பார்வை எப்போது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கமாக குறிக்கப்பட்டது. நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு வகித்தன.
ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்தன. மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கிறது. மொகஞ்சதாரோவில் காணப்படுகிற பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொது குளமாகும். நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கில் பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவியிருந்தது. உலகம் அந்நாளில் கீசா பிரமிடு கிமு 2500 குஃப்பு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. ஜிகுராட் மெசபொட்டோமியா அதாவது சுமேரியர் காலம் நமு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. அபு சிம்பல் எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். கலைச்சொற்கள். சிந்துவெளி நாகரிகம் 9ஆம் வகுப்பு. ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் பரவியிருந்தது. மேற்கே பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்காஜன் டோர், வடக்கே சோடுகை ஆப்கானிஸ்தான், கிழக்கே ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம் இந்தியா, தெற்கே டைமாபாத் மகாராஷ்டிரா இந்தியா ஆகிய இடங்களை எல்லையாக கொண்டது இந்நாகரிகம். இப்பரப்பில் ஹரப்பா நாகரிகத்திற்கான பல சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் குஜராத், பாகிஸ்தான், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா ஆகும். திட்டமிடப்பட்ட நகரங்கள். பெருங்குளம் ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான், தோலாவிரா குஜராத் இந்தியா, கலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, லோத்தல் குஜராத் இந்தியா, பானவாடி ராஜஸ்தான் இந்தியா, ராகிகிரி ஹரியானா இந்தியா, சுர்கோட்டா குஜராத் இந்தியா ஆகியவை சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கியமான நகரங்கள் ஆகும். ஹரப்பா நகரங்களில் கோட்டை சுவர்கள், நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியனவை காணப்படுகின்றன. ஹரப்பா மக்கள் சுடாத செங்கற்களையும் கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினார்கள். உள்ளாட்சி அமைப்பு ஒன்று நகரங்களின் திட்டமிடுதலை கட்டுப்படுத்தியிருக்கக்கூடும். சில வீடுகளில் மாடிகள் இருந்தன. மொஹஞ்சதாரோவில் உள்ள மாபெரும் குளம் ஒரு முக்கியமான கட்டுமானமாகும். இக்குளத்தின் அருகே நன்கு தளமிடப்பட்ட பல அறைகளும் உள்ளன. தோண்டி எடுக்கப்பட்ட சில கட்டுமானங்கள் களஞ்சியங்கள் போல் காணப்படுகின்றன. ஹரப்பர்களின் அரசு அமைப்பு பற்றி நமக்கு விவரங்கள் தெரியவில்லை. ஆனால் பண்டைய அரசு போன்ற ஒரு அரசியலமைப்பு ஒன்று இருந்திருக்க வேண்டும். மொஹஞ்சதாரோவிலிருந்து கிடைத்துள்ள ஒரு சிலை பூசாரி அரசன் என்ற அடையாளம் காட்டப்படுகிறது. ஆனால் அது சரியானதா என்று உறுதிப்படுத்த முடியவில்லை. உங்களுக்கு தெரியுமா? ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் என்று முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். ஹரப்பா மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டனர். அவர்கள் கோதுமை, பார்லி மற்றும் பலவிதமான திணை வகைகளை பயிரிட்டார்கள். இரட்டை சாகுபடி முறையையும் அவர்கள் கடைபிடித்தார்கள். ஆடு மாடு வளர்த்தலும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. மாடுகள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகளையும் அவர்கள் வளர்த்தார்கள். யானை உள்ளிட்ட பல விலங்குகள் பற்றி அறிந்திருந்தார்கள். ஆனால் குதிரைகளை பயன்படுத்தவில்லை. ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என்றழைக்கப்படும். இது ஒரு பெரிய வகை மாட்டின் இனம். சிந்துவெளி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காளை உருவம் பரவலாக காணப்படுகிறது. மட்பாண்ட கலைகள். ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள். ஆழமான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு கருப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டவை. பீடம் வைத்த தட்டு, தானியம் போன்றவற்றை சேமித்து வைப்பதற்கான ஜாடிகள், துளையிடப்பட்ட ஜாடிகள், கோப்பைகள், எஸ் வடிவ ஜாடிகள், தட்டுகள், சிறுதட்டுகள், கிண்ணங்கள், பானைகள் என்று பலவிதமான மட்பாண்டங்களை செய்தார்கள். அவர்கள் மட்பாண்டங்களில் சித்திரங்களை தீட்டினார்கள். அரசமர இலை, மீன் செதில், ஒன்றை ஒன்று வெட்டும் வட்டங்கள், குறுக்கும் நெடுக்குமான கோடுகள், கிடைக்கோட்டு பட்டைகள், கணித வடிவியல், ஜியாமெட்ரி வடிவங்கள், செடி கொடிகள் என பல்வேறு ஓவியங்களை கருப்பு நிறத்தில் தீட்டினார்கள். வரைபடம். சிந்துவெளி நாகரிக நகரங்கள். உழவு கருவிகளும் ஆயுதங்களும். ரோஹிரி செட் பிளேடுகள், சிகர்பூர் குஜராத். ஹரப்பா பண்பாட்டு மக்கள் செர்ட் என்ற சிலிக்கா கல் வகையில் செய்த பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள். இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை. கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில் முட்கள், கத்திகள், நிறுவை தட்டுகள், முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி ஆகியவை செம்பால் செய்யப்பட்டன. செம்பில் செய்த அம்புகள், ஈட்டிகள், உளி, கோடாரி ஆகிய கருவிகளை பயன்படுத்தினார்கள். மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ள நடமாடும் பெண்ணின் சிலை அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம், இழந்த மெழுகு செயல்முறை லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் தெரிந்திருந்தது என்பதை காட்டுகிறது. ரோஹிரி செட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோஹிரி என்ற பகுதியிலிருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருட்களை குறிக்கிறது. இவை ஹரப்பா மக்களால் கூர் ஆயுதங்களை பிளேட்ஸ் உருவாக்க பயன்படுத்தப்பட்டன. ஹரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்களை பயன்படுத்தினர். ஆடை அணிகலன்கள். ஹரப்பா பண்பாட்டு மக்கள் பருத்தி மற்றும் பட்டு பற்றி அறிந்திருந்தார்கள். உலகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை பயன்படுத்தினார்கள். அவர்கள் செம்மணிக்கல், கார்னிலியன் செம்பு மற்றும் தங்கத்திலான அணிகலன்களை செய்தார்கள். கல் அணிகலன்களையும் சங்கு வளையல்களையும் செய்தார்கள். சிலவற்றில் அணி வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன.
இவற்றை அவர்கள் மெசபோட்டோமியாவிற்கு ஏற்றுமதி செய்தார்கள். சிந்து நாகரிக அணிகலன்கள் இதுதான். வணிகமும் பரிமாற்றமும். ஹரப்பா மக்களுக்கு மெசபோட்டோமியார்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்தது. மேற்காசிய பகுதிகளான ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் போன்ற பகுதிகள் ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ளன. யூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபோட்டோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன. யூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுஹா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். எடைகளும் அளவுகளும். ஹரப்பா நாகரிக எடைக்கற்கள் இதுதான். அது மொகஞ்சதாரோவில் இந்த செம்பு தராசு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினார்கள். வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் தேவையாக இருந்தது. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கனசதுரமான செட் எடைகள் கிடைத்துள்ளன. தராசுகளுடனான செம்பு தட்டுகள் கிடைத்துள்ளன. எடைகள் அவர்களுக்கு ஈரடிமான எண் முறை பைனரி பற்றி தெரிந்திருந்ததை காட்டுகின்றன. எடைகளின் விகிதம் 1:2, 2:4, 4:8, 1:16, 16:32 என்று 2 அடுக்கு மடங்காக அதிகரித்தன. முத்திரைகள் எழுத்துருக்கள். ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல், செம்பு, சுடுமண், தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன. இவை வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. ஹரப்பா பகுதியிலிருந்து சுமார் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சில அறிஞர்கள் இவை திராவிட மொழி என்று உறுதியாக கருதுகிறார்கள். சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளம் எனலாம். சுடுமண் பொம்மைகள் இதுதான். கலைகள், பொழுதுபோக்குகள். மதகுரு அரசன் மொகஞ்சதாரோ. ஹரப்பா பகுதியில் கிடைத்துள்ள சுடுமண்ணாலான சிறு சிலைகள், மட்பாண்டங்களில் உள்ள ஓவியங்கள், வெண்கல சிலைகள் ஆகியவற்றை ஹரப்பா மக்களின் கலை திறமையை காட்டுகின்றன. மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன் செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை இரண்டும் மொகஞ்சதாரோவில் கிடைத்தவை. ஹரப்பா, மொகஞ்சதாரோ, தோலார்விராவில் கிடைத்த கற்சிலைகள் ஆகியவை இப்பகுதியின் முக்கியமான கலை படைப்புகள் ஆகும். பொம்மை வண்டிகள், கிளுகிளுப்பைகள், பம்பரங்கள், கோழி குண்டுகள், பல்வேறு விளையாட்டிற்கான சுடுமண் சில்லுகள் ஆகியவை ஹரப்பா மக்களின் பொழுதுபோக்கு விளையாட்டுகளை காட்டுகின்றன. மொகஞ்சதாரோவில் கண்டுபிடித்த நடன பெண் சிற்பங்கள். சமயம். சிந்துவெளி மக்கள் இயற்கையை வணங்கினார்கள். அரச மரத்தை வழிபட்டார்கள். சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று உள்ளன. காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்படுகின்றன. இறந்தவர்களை புதைப்பது வழக்கில் இருந்தது. இறந்தவர்களை எரிக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் அரிதாக கிடைத்துள்ளன. ஹரப்பா மக்களும் பண்பாடும். ஹரப்பா மக்களின் எழுத்துக்களுக்கான பொருள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதால் ஹரப்பா நாகரிகம் பற்றி முழுமையாக அறிய முடியாமல் உள்ளது. அவர்கள் திராவிட மொழியை பேசினார்கள் என்ற அறிஞர்களால் ஒரு சாரர் கூறுகின்றார்கள். தொல்லியல் ஆய்வுகள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு அவர்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததை காட்டுகின்றன. ஹரப்பா மக்களில் சிலர் இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கும் குடிபெயர்ந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அவர்களது எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே பல கேள்விகளுக்கு உறுதியான பதில் கிடைக்கும். சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சிந்துவெளி கீழ்கண்டவாறு பிரிக்கப்படுகிறது. கிமு 3300 முதல் 2600 வரையிலான காலகட்டம் தொடக்க ஹரப்பா என அழைக்கப்படுகிறது. புது ஆண்டுக்கு முன் 2600 முதல் 1900 வரை காலகட்டம் முதிர்ந்த ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. பிந்தைய ஹரப்பா அதாவது புது ஆண்டுக்கு முன் 1700 வரை நீடித்திருக்கலாம் என்று சொல்லுது. சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி. சுமார் கிமு 1900 சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி பெற துவங்கியது. பருவநிலை மாற்றம், மெசபோட்டோமியாவுடனான வணிகத்தில் வீழ்ச்சி, நதியின் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு, அந்நியர் படையெடுப்பு ஆகியவை இந்த நாகரிகம் வீழ்ச்சி பெறவும் மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி இடம் பெறவும் சில முக்கியமான காரணங்களாக அமைந்தன என கருதப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகம் முற்றிலுமாக அழிந்துவிடவில்லை. அது கிராம பண்பாடாக இந்தியாவில் தொடர்கிறது. சிந்துவெளி எழுத்துக்கள் ஆய்வு. ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர். இந்த எழுத்துக்கள் இலச்சினைகள், சுடுமண் முத்திரைகள், மட்பாண்டங்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. குறிப்புகள் மிகவும் குறுகியவை. தொடர்கள் சராசரியாக 5க்கும் குறைவான குறியீடுகளையே கொண்டுள்ளன. ரோசட்டா கல்லின் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை. எழுத்துக்கள் வல பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. கணினி மூலம் பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தையை வரிசையாக பெற்றுள்ளன என்கிறார். சிந்துவெளி நாகரிகம் குறித்த விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான ஐராவதம் மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்கிறார். மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடரியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறுகிறார் ஐராவதம் மகாதேவன். மே 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பள்ளம் எனும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட இலச்சினைகளில் போன்று உள்ளன. இந்த பாக்ஸ் பார்த்துக்குங்க. மீள்பார்வை. புதிய கற்காலத்திற்கு பின் வெண்கல காலத்தில் நாகரிகங்கள் தோன்றின. திட்டமிட்ட நாகரிகங்கள்
திட்டமிட்ட நகரங்களில் குடியேறிய மக்கள் வணிகம், பரிமாற்றம் ஆகியவற்றில் ஈடுபட தொடங்கினர். அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தது. நாகரிகம் என்பது ஒப்புநோக்கில் மேம்பட்ட சமூக அமைப்பு ஆகும். எகிப்து நாகரிகம் கட்டடக்கலைக்கு புகழ்பெற்ற பிரமிடுகள் அவர்களது முக்கிய பங்களிப்பு ஆகும். நாட்காட்டி உருவாக்கம், வானியல், அறிவியல் வளர்ச்சி ஆகிய துறைகளில் மெசபடோமியா நாகரிகம் பங்களிப்பு செய்துள்ளது. தத்துவம், கண்டுபிடிப்புகளில் சீன நாகரிகம் பங்காற்றியுள்ளது. சிந்துவெளி நாகரிகம் புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி பல வகையான நுகர் பண்டங்களை தயாரித்தனர். அது மேற்காசியாவுடன் பண்பாட்டு தொடர்புகளை கொண்டிருந்தது. புக் பேக் கொஸ்டின்ஸும் பார்த்துருங்க ரிவிஷன் பண்ணனோட.